டேய், நம்ம வாசு சிட்டிக்கு போய் எவ்வளோ மாதம் ஆச்சுல்ல, இன்னும் வரல. அதுதான்டா, சிட்டிக்கு போனவன் ஊரையே மறந்துட்டான் போல. டேய், அப்படியெல்லாம் இல்லைடா. அவன் இன்னைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அதனடா உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கான். டேய், நான் கால் பண்ண நேற்று இன்னைக்கு வரதான் சொன்னான். அதை தான் சொன்னேன். டேய், அங்கே பாருங்கடா, பஸ் வந்துருச்சு போல. கண்டிப்பாக வாசு வந்திருப்பான். வாங்க போய் பார்க்கலாம். ம். என்னடா பேரூர் பசங்களா, என்னை மறந்துட்டீங்க போல. மறக்கிறோம்மா, நீ சிட்டிக்கு போய் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டு போல. ஸ்டைலெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன பிஸ்னஸ் மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம பேரூர் திருவிழாவில் பிக் ஸ்டால் போடலான்ட்டு இருக்கேன். இது நல்ல ஐடியாவே இருக்கே. டேய் மணியா, என்ன இருக்க வளர்ந்துட்டே போறையாட்டாக்குது. ஏன்டா, நான் வளர்றது உனக்கு பிடிக்கலையா? சும்மா சொல்லணா மாப்பிள்ள. ஏன்டா நீ வந்தது வராதமா அவனை கலாச்சிட்டுக்கிற? இவனுங்களை வச்சு நீ பஜ்ஜி ஸ்டால் போட்டேன்னு வச்சுக்குவேன், அந்த எண்ணெய் இருக்கிறது பஜ்ஜியாக இருக்கிறது கருங்கல்லாத்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா மாப்பிள்ள. சரி, அப்போ ஜூஸ் ஸ்டால் போடலாம்ல? இது ஊன் ஜூஸா? நீ வைக்கிற ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும். டேய் சரிடா, மாப்பிள்ள சொன்ன மாதிரியே பஜ்ஜி ஸ்டாலே போட்டுக்கலாம். சரியா? சண்டை போடாதீங்க. சரி, அப்போ நான் போய் இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, பேசிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை மாப்பிள்ள, நீ போய் இதெல்லாம் வச்சுட்டு வா. நீ சொன்ன பொருளெல்லாம் போய் சந்தைக்கு வாங்கணும்ல, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதான் சொன்னேன், நீ போயிட்டு வா, நாங்கள் இங்கே இருக்கோம். சரி, அப்போ இங்கே இருங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். பாப்பா தம்பி, ஊர்லேருந்து வந்துட்டியா? ம், வந்துட்டேன்ப்பா. அம்மா இங்கே? அவன் இங்கே உள்ள சோறாக்கி தான் கலந்தா. இரு கூப்பிட்றேன்னு இரு. இந்த பையன் வந்துக்கிறேன் ஊர்லேருந்து. அங்கே என்ன பண்ணிட்டு கிடக்குறேன்? அதை வரேன்னு இருங்க. உங்கள் அம்மாவுக்கு அங்கே ஏதோ வேலை. வாசு, இப்படி இருக்கேன். ம், நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். நீ கிரிக்கெட்டில் ஜெயித்ததுக்கு எங்களுக்குலாம் அம்பது சந்தோஷமாக இருக்குது. சரிம்மா, இது அங்கே வச்சிரு. இது எங்கிட்ட கொடுத்து நீ எங்கடா போகிற? சாப்பிட்லையா? இல்லைம்மா, பசங்க கூட ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தார். சோறாக்கி வை. வந்ததும் வராதம்மா எங்கடா போகிறேன்? அவன் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறான்ல கூட. வர வர உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப தானே சப்போர்ட் பண்ணுறாரு. சரிம்மா, பசங்கள்லாம் அங்கே நிற்கிறானுங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரியா? பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. நீ அவ்வளோதான், இவனை கையிலே பிடிக்க முடியாது பாருங்க. சரி, அது இருக்கட்டு. எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுவாக்கலாம். இப்போ தானே கொடுத்தேன். எங்கே போய் நீ இப்போ கொடுத்த? நான் குடித்தேன், அப்படியே தான் குடித்தேன். போய் கொண்டு வாவோம், வேலை வைக்கிது. காப்பி போட்டு கொடுத்தே நான் ஒரு வழியாயிட போகிறேன். என்னமோ ஒரு கிளாஸ் காப்பிக்கு 1000 தான் பேசுவேன். என்னப்பா வேணும்? ஆனால் நாங்கள் பச்சை கடை போகிறோம், நிறைய காய்கறி வேணும். அதான் எடுத்துக்கோங்கப்பா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எவ்வளோ வேணுமோ எடுங்க, கடைசியில் வாட்டு போட்டு கொடுக்குறேன், குறைச்சிக்கிறேன். இல்லையா? அப்போ அந்த 2 இருக்கிற ஃபுல்லுமே எடுத்துக்கலாமா? ஏன்டா, ஒரு நாள் ஸ்டால் போகிறப்போ ஒரு கடையவே காலி பண்ணிடுவியாட்டாது. பாதி கடையவே நீ சொல்கிற. அட, வகை வகையாக ஏதாச்சும் விற்றா தானே வாங்குவாங்க. அதுக்குன்னு இப்படியா? வாங்குங்கடா, இன்னும் நிறைய சாமான வாங்கணும். சரி மாப்பிள்ள. டேய், என்ன கொதிச்சிருச்சாடா? தெரியலடா மாப்பிள்ள, நான் புகை வேணா வருது.
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கடா, கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஆமாண்டா மாப்பிள்ள, காற்று சொல்கிறதான் சரி. பச்சி ரெடியாப்பா? ரெடிங்கக்கா, வாங்க வந்து. ஐயோ அப்பா, இது பச்சியா இல்லை கல்லா அப்பா? ஃபஸ்ட்டே அப்புறம்க்கா, எடுத்துக்கோங்க. வேணாப்பா, ஃப்ரீயாக சாப்பிட்டு பாருங்க ரெண்டு. இது ஃப்ரீயாக கொடுத்தாலும் வேணாம். என்னடா மாப்பிள்ள, இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஸ்டாலெல்லாம் வேஸ்ட்டா? அப்படியெல்லாம் இல்லைடா மாப்பிள்ள, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் சரியாயிடும், நீ வேணா பாரு. நம்ம பிஸ்னஸ் அவ்வளோதான் போல, மழை வேறு வந்துருச்சு. மழை வந்ததுனால பஜ்ஜியோட டிமாண்ட் அதிகமாகும், நீ வேணா பாரு, க்ரௌட் அதிகமாக வரும் பாரு. அப்பா எனக்கு 2 பஜ்ஜி கொடு. எனக்கு 2 தாப்பா. சரிங்கக்கா, சாப்பிடுங்கக்கா. சரிப்பா. பரவாயில்லையேப்பா, வீட்டில் செய்கிற மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்க்கா, எங்கள் பசங்களோட ட்ரைனிங்கு. இந்தாப்பா காசு, பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் பாட்டி. நீ போதுண்டா, இதுக்கு மேலே நீ ஆள் வருவாங்கன்னு தெரியல. இதே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சரி மாப்பிள்ள. கால் என்ன வலி வலிக்குது? ஆமாண்டா, எனக்கும் ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தேன்னா அதனால. பூமாரி, இப்போ தான் வந்தியா? ஆமாம் மீனா, வீட்டில் அவ்வளோ வேலை, இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன். என்ன உங்கள் அக்கா வரல போல? அவளா ஆஃபீஸில் ஒர்க் இருக்கணும்னு சொல்லி போயிட்டா. ஈவினிங் டைம் இருந்தால் கோவிலுக்கு வரேன்னு சொன்னான். அது சரி. ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு மீனா, எங்கே எடுத்த? இங்கே தான், திருப்பூரில் எடுத்தேன். அதான் அன்ஸ்டிச்சாகவே வாங்கினா நானே தைச்சிக்கிறேன், அதனால் அப்படியே வாங்கிட்டேன். இது ரெடிமேட் இல்லை, நானே தைச்சது. ரொம்ப அழகாக இருக்கு மீனா, அடுத்த டைம் எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடு, ஓகேவா? கண்டிப்பாக தைச்சி தரேன். இதில் என்ன இருக்குது? சரி, நந்தினி பார்த்தியா? நானும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தேன், கூப்பிட்டு பார்த்தா காணோம். நானும் அவளை வர சொல்லித்தான் பார்த்தேன், இன்னும் ரெடியாக வரல. அங்கே பாரு மீனா, உன் ஆள் ஊர்லேருந்து வந்தாச்சு போல. ஏன் ஆளா? எங்கே? இதோ அங்கே பாரு, ஊர்லேருந்து வந்த உடனே உங்கள் கேப்டன் பஜ்ஜி கூட போட்டார் போல. என்கிட்ட சொல்லவே இல்லை வரேன்னு. விடு மீனா, இந்த ஸ்டால் போகிற பிரச்சனையில் இன்னும் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். நான் வேணா கூப்பிடட்டுமா? வேணா சும்மா இரு, அவங்க ஏதோ வேலையில் இருக்காங்க. அங்கே பாரு மீனா, நந்தினி வந்துட்டா. இவ்வளோ நேரம் அவளுக்கு ரெடியாக வர? ஹாய்க்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. என்ன நந்தினி, ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஏன்க்கா கேட்குறீங்க? நேற்று ஃபுல்லும் கோயில் நோம்பின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் அம்மா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க, அதுலேயே எனக்கு டயர்டாகிடுச்சு. இதில் வேறு இவ்வளோ நேரத்தில் வேறு கோயில் வச்சா எப்படி வர முடியும்? ரெடி ஆகிட்டானே வரணும். சரி, காயத்ரி அக்கா வரலையா? அவளுக்கு ஆஃபீஸ் இருக்கு நந்தினி, அண்டா போயிட்டா. சரி வாங்கக்கா, கோயிலுக்கு போகலாம். ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? உனக்காக தான் நின்றுருக்கோம். அதான் நான் வந்துட்டேனே, வாங்க போகலாம். சரி வாங்க, டைம் ஆச்சு, போகலாம். அங்கே பாரு மாப்பிள்ள, உன் ஆள் எங்கடா? அட, அந்த மரத்துக்கிட்ட பாரு மாப்பிள்ள. அட ஆமாம், செம்ம அழகாக வந்திருக்காளே. சரி, நீ போய் உன் ஆள்கிட்ட பேசு மாப்பிள்ள, நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிடறோம். இல்லைடா, நானும் கூட சேர்ந்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்களும் எவ்வளோ வேலை தான் பார்ப்பீங்க. பரவாயில்லடா, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். டேய், அவள் எங்கே வீட்டுக்கா போகிறா? கோயிலுக்கு தானே போகிறா. நம்மளும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம், வாங்க. அதுவும் சரிதான். அந்த வளையலெல்லாம் அழகாக இருக்குல்ல. ஆமாம் மீனா, சாமி கும்பிட்டு போகும்போது கண்டிப்பாக வாங்கலாம், சரியா? ஓகே அக்கா, எனக்கும் வளையல் வேணும், என்ன மறந்துடாதீங்க. சரி, உனக்கும் தான். மீனா,
ஆசு, நீங்கள் எப்படிங்க? நான் இப்போ தான் வந்தேன். நான் கிரிக்கெட்டெல்லாம் செம்மையாக விளையாடிங்க போங்க. நீங்கள் யாருமே தோக்கடிக்க முடியாது போல. தேங்க்ஸ் பூமாரி. அண்ணா நானும் பார்த்தேன், சூப்பராக விளையாடுறீங்க. தேங்க்யூ. மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போவா? ஆமாம். சரி மீனா, நீ பேசிட்டு வா. நானும் நந்தினியும் கோயிலுக்குள்ளே இருக்கோம். சரியா? சொல்லுங்க ஆசு, என்ன பேசணும்? நம்ம 2 பேர் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், பாத்தியா? இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் தனியாக பேசணும்னு சொன்னீங்களா? அது மட்டும் இல்லை, இந்த தாவணியில் ரொம்ப அழகாக இருக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. சரி, அது இருக்கட்டும். ஏன் நீங்கள் நம்ம ஊருக்கு வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை? அது நேற்று தான் வந்தேன். வந்த உடனே பசங்க இந்த மாதிரி செய்யலான்னு சொன்னாங்களா, ஐடியா வேறு இருந்தது. சரி, இதுவே செஞ்சுட்டு அதை மறந்துட்டேன். சரி, உங்கள் கை சரியாயிடுச்சா? நான் கயிறு கட்டி விட்டதுனாலயா இல்லை? ஓ, அதெல்லாம் 2-3 நாளே சரியாச்சு. பார்த்துருப்பி நான் என்ன மேட்ச்சு. அது வேணா சரிதான், சூப்பராக விளையாடுனீங்க. எப்படியோ உங்கள் கை சரியாயிடுச்சு, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. ஆமாம், எனக்கு இந்த மேட்ச் விளையாடணும்னு அவ்வளோ ஆசை. என்னோடய எய்மே அதுதான். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஜெயிச்சிட்டேன். சரி, சாமி கும்பிட்டீங்களா? வாங்க போகலாம். அதெல்லாம் நான் காலையிலே கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஊரில் எல்லாருமே உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். அம்மா பார்த்தா திட்டுவாங்க. சரியா? பாய். சரி பாரு, நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். இவளை பார்த்தா மட்டும் எங்கேருந்து தான் சிரிப்பு வருதோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வித் கிரியேஷன் இருந்து ரவி. ஓகே, பாய்.